அருமையான தேவ ஜனங்களை மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேத படிப்பை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக ஒருமுறை கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு இருக்கின்றபடி நான் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நீர் கற்றுக் கொடுத்ததான உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறதான ஆண்டவர் இந்த வேத வசனத்தையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தெளிந்த ஞானத்தையும் தெளிந்த கிருபையும் ஆண்டவரே தெளிந்த புத்தியையும் கர்த்தர் கொடுப்பீராக. என்றால் மாத்திரமே எங்களால் ஆண்டவரே அதை புரிந்து ஆண்டவரை கற்றுக்கொள்ளுகிறதற்கும் அதன் பிரகாரமாக வாழ்கிறதற்கும் முடியும். இந்த வேத படிப்பை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம். இணைந்து கொள்ளுகிறதான கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவஜனங்களே, கடந்த நாளிலே நாம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்தோம். நல்ல விதமான ஒரு வேத படிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒரு சில கேள்விகளை நாம் அதில் கேட்டிருந்தோம். ஒரு சில பேர் இந்த யூடியூபுடையதான அந்த கருத்துகளிலே உங்களுடையதான பதில்களை நீங்கள் பதிவிட்டிருந்தீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில பேர் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடையதான ஆன்சரை நீங்கள் எனக்கு அனுப்பி கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த விதமாக நாம் கலந்துரையாடுகிறதான போதுதான் சேர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். வேத படிப்பு என்று சொல்லுகிறது ஏதோ ஒருவர் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, கலந்துரையாடுகிறதான அந்த கலந்துரையாடல் கற்றுக் கொடுக்கிறவர்கள் இன்னும் ஏதோ ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வைக்கும். எனவே நீங்கள் இதில் இணைந்தும் கலந்தும் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளிலே நாம் கேட்டதான அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், ஆதாம் 930 வருடம் வரையும் வாழ்ந்தார். அவருடைய வயது எதன் அடிப்படையிலே கணக்கிடப்பட்டது? ஒருவேளை அவருடைய வயது குழந்தை பருவத்திலிருந்து கணக்கிடப்பட்டதா, அல்லது அந்த இளமை பருவத்திலே கணக்கிடப்பட்டதா, அல்லது வாலிப பருவத்திலே கணக்கிடப்பட்டதா? இதில் எப்போதிலிருந்து அவருடைய வயது கணக்கிடப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அதனுடைய பதில், அவர் வாலிபராக இருக்கிறதான போது அதிலிருந்து கணக்கிடப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால், தேவன் அவரை உருவாக்குகிறதான போது ஆதியாகமம் 1:26-27 பார்க்கும்போது தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லுகிறார். குழந்தையை உருவாக்குவோம் என்று அவர் சொல்லவில்லை. அதே போல ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறதான போது தன்னுடைய சொந்த சாயலாக பூமியின் மண்ணை எடுத்து அதன் மூலமாக மனிதனை உருவாக்குகிறார். அதற்கப்புறமாக நாம் அந்த அதிகாரத்திலே கீழே இருக்கிறதான வசனங்களை பார்க்கிறதான போது தேவன் இந்த ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே அமர்த்தி அங்கு இருக்கிறதான எல்லா விதமான பறவைகள், விலங்குகள் எல்லாம் அவன் உருவாக்கப்பட்டதிலிருந்து கணக்கிடப்பட்டதுதான் அவருடைய வயதாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய வேத படிப்பில் ஒரு சில விதமான கலந்துரையாடல்கள் இருக்கும், டிஸ்கஷன்ஸ் இருக்கும், கேள்விகள் இருக்கும். நீங்கள் அதில் இணைந்து கொள்ளும்படியாகவும் பங்கு பெறும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். தேவன் அவர் உருவாக்கினதான எல்லாமே மிகவும் நன்மையாகவும் நல்லதாகவும் இருக்கிறதாக தேவன் கண்டு அவை எல்லாமே உருவாக்குகிறார். ஆனால் இந்த 6வது அதிகாரத்திலே நாம் கடந்து வருகிறதான போது வசனம் 1 தேவன் சொல்லுகிறார், பூமியிலே மனுஷர்கள் பெருக தொடங்கினார்கள். பூமியிலே மனிதர்கள் பெருக தொடங்கினதான போது பூமி மிகவும் பலவிதமான பொல்லாத வழிகளிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பொல்லாத வழிகளிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதான போது தேவனுக்கு எதிராகவும் தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் இந்த மனிதர்கள் காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு முயற்சி எடுக்கிறார். இவங்களெல்லாம் அழித்து விட்டு புதிதான ஒரு உருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எடுக்கிறதான ஒரு முயற்சி இந்த அதிகாரமாக இருக்கிறது. மனிதனுடையதான அழிவுகள், அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய பொல்லாத வழிகள், அவனுடைய பொல்லாங்கி நிமித்தமாக அவன் அனுபவிக்கிறதான அதனுடைய பலன்கள், விளைவுகள் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், பூமியிலே மனிதர்கள் பெருகுகிறதான போது பாவமும் பெருக ஆரம்பிக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறது.
இந்த பூமியிலே ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் பெருக பெருக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செல்லுகிறது. பாவமும் அங்கே பெருகி கொண்டே வருகிறது. ஆதியாகமும் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த உலகத்தை முழுவதையும் தேவன் படைத்து மனிதனையும் உருவாக்கி அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒரு மிக பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கும் போது அவர்கள் தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு பாவத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு விலக வைக்கிறது. நீதிமொழிகள் 29:16 சொல்லுகிறது, துன்மார்க்கர் பெருகும் போது பாவம் பெருகும் என்று சொல்லி. அதை தான் வசனம் 1 பார்க்க முடியும். மனிதர்கள் பூமியிலே பெருக தொடங்கினார்கள். இவர்கள் பெருக தொடங்குவதற்கு அப்புறமாக பூமியிலே சகல விதமான பொல்லாத காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதெல்லாம் நடந்திருக்கிறது பாருங்கள். வசனம் 5 சொல்லுகிறது, மனிதனுடையதான அக்கிரமம் பூமியிலே பெருகுகிறது. மனிதனுடையதான இருதயத்தின் நினைவுகள், அவனுடைய தோற்றம் எல்லாமே பொல்லாததாக காணப்படுகிறது. வசனம் 11, தேவனுக்கு முன்பதாக சீர்கட்டு போயிருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பூமியின் மேல் இந்த ஜனங்கள் தங்களுடைய வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பூமி இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியமான தீய வழி எப்படி கடந்து வருகிறது என்று சொன்னால், வசனம் 1-2 பார்க்கும்போது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், இதில் ஒரு 2 வித்தியாசமான பகுதிகளை பார்க்க முடியும். ஒன்று தேவகுமாரர், இன்னொன்று மனுஷ குமாரத்திகள். தேவகுமாரர் என்று சொல்லுகிறதான் இந்த வார்த்தை அநேக விதமான வாக்குவாதங்களுக்கிடையே காணப்படுகிறது. இப்போதும் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பலவிதமான அர்த்தங்கள் காணப்படும். சில வேதாகம டிக்ஷனரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட விதவிதமான அர்த்தங்கள் காணப்படும். இன்னும் சில விதமான கமெண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தால் கூட விதவிதமான பதில்கள் காணப்படும். சிலர் இந்த மனுஷகுமாரர் யார் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம், யோபு 2வது அதிகாரம் 1வது வசனம், யோபு 38வது அதிகாரம் 7வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாமே தேவ தூதர்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. எனவே வீழ்ச்சியடைந்ததான தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்திகளோடு விவாகம் பண்ணி பலவிதமான பொல்லாத வழிகளிலே காணப்பட்டார்கள் என்கிறதே அநேகம் பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வேத வசனத்தை படிக்கிறதான போது எப்படி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் படிக்கிறதான வசனத்திற்கு முன்பதாக இருக்கிறதான, அதாவது பின்னணியத்தை பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறமாக வருகிறதான வசனங்களையும் நாம் படிக்கிறதான போது நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் இதில் பார்க்கும்போது 4வது அதிகாரத்திலே கடைசி வசனம் 26வது வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கும் குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த சேத்துடையதான புத்திரர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே பின்பதாக வருகிறதான போது இந்த ஜனங்கள் தேவ நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் படித்ததான இதே அதிகாரத்தின் 8வது வசனத்தை பார்க்கிறதான போது, நோவா கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. ஏனென்று சொன்னால், நோவா அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவராக இருந்தான். இந்த சேத்துடையதான குமாரர்கள் தேவனை பின்பற்றுகிறதான பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அதாவது நம் வேதத்திலே பல இடங்களிலே பார்க்க முடியும், யாரெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதியின் பாதையில் நடந்து தேவனுக்கு உத்தமமாக நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர் என்கிறதே ஒரு சில இடங்களிலே வேதத்திலே பார்க்க முடியும். அதேதான் 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும்போது தேவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குமாரன் ஆலயத்தை கட்டுவான், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். இயேசு தன்னோடு கூட இருந்தான ஜனங்களை, சீஷர்களுக்கு அவர் அறிவுரை உரைக்கிறதான போது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இது எல்லாமே தேவ தூதர்களை குறிப்பிடுகிறது இல்லை. யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுவார், ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே,
எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எனவே இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது தேவ புத்திரர்கள் என்று சொல்லுகிறது தேவனை பின்பற்றினதான வழியிலே காணப்பட்டதான அந்த சேத்தினுடையதான குமாரர்களை அது குறிப்பிடுகிறதாக இருக்கும். இவர்கள் தேவனுக்கு பிரியமாக காணப்படுகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறதான ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் மனுஷ குமாரத்திகள் என்று சொல்லுகிறது அது ஒருவேளை காயினுடையதான வம்சத்திலிருந்து வந்ததான ஸ்திரீகளை குறிப்பிடுகிறதாக இருக்கும். இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் வசனம் 2 சொல்லுகிறது, இவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, நாம் ஒரு சில காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இங்கே. அதாவது உபாகமம் 7வது அதிகாரம் வசனம் 1 6 வரையிலும் பார்க்கும்போது தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் பலவிதமான மக்களோடு நீங்கள் தங்கி இருக்கிறீர்கள். வசனம் 1 பார்க்கும்போது கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்று பலவிதமான ஜாதிகளுக்கு முன்பதாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். வசனம் 3 சொல்லுகிறது பாருங்கள், அவர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 14 16 வரையிலும் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறதான ஒரு காரியம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்படி என்று சொன்னால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் மற்ற ஜனங்களோடு கலந்து இருக்கிறதான போது என்னோடு கூட நெருங்கி இருக்கிறதான வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகி செல்லுவீர்கள். என்னோடு கூட இருக்கிறதான வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகி செல்லுகிறதான போது என்னுடைய கோபம் மூழ்கிறதாக இருக்கும் என்று இதிலே நாம் பார்க்க முடியும். எனவே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டியது அவசியம். வசனம் 3 சொல்லுகிறது பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அருமையான தேவ ஜனங்களே, இதற்கு முன்பதாக நாம் கடந்த வாரத்திலே பார்த்ததான 5வது அதிகாரத்திலே வம்ச வரலாறை குறித்து பார்த்தோம். அதிலே பார்க்கும்போது நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் 900 வருடம், 600 வருடம், 300 வருடம் என்று சொல்லி அதிகமான வருடங்கள் அவர்கள் ஜீவித்தவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு நீண்ட ஒரு ஆயுளை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத செயலிலே ஜனங்கள் காணப்படுகிறார்கள், தேவனை கோபம் ஊட்டுகிறார்கள். இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறதை பாருங்கள். வசனம் 3 அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இதற்கு முன்பதாக பல 100 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போது இருக்க போகிற வருஷம் 120 வருஷம் தானே என்று தேவன் சொல்லுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். ஏன் வசனம் 6 7 வரையிலும் பார்க்கும்போது மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏனென்று சொன்னால் அது அவருடைய இருதயத்திற்கு விஷனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமலும் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொன்னார். தேவன் தன் உருவாக்கினதான மனிதனுக்காக இப்போ மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். தேவன் எப்படி மனிதனை உருவாக்கினார்? ஆதியாகமம் 1:27 சொல்லுகிற தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார். தன்னுடைய சாயலாக அவர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதை குறித்து அவர் கவலைப்படுகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1:31 அவர் உண்டாக்கினதான இந்த மனிதனை பார்த்து மிகவும் நன்றாயிருக்கிறது என்று தேவன் காண்கிறார். 6வது அதிகாரத்திலே வசனம் 6, 7 அவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லுகிறதான போது தேவன் உருவாக்கினதான மனிதனை குறித்து ஐயோ தவறாக உருவாக்கி விட்டோமே என்கிறதான ஒரு ஏக்கமோ எதுவுமே தேவனுக்கு இல்லை. மாறாக அவன் சென்று கொண்டிருக்கிறதான வழி தேவனை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது, தேவனை கலங்க வைக்கிறதாக இருக்கிறது. அதுதான் அவரை மனஸ்தாபப்பட வைக்கிறதாக இருக்கிறது. ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய குழந்தையை சரிப்படுத்துகிறதான போது எப்படி அவன் வேதனைக்குள்ளாகிறானோ அந்த விதமான ஒரு வேதனையாக நாம் இதிலே பார்க்க முடியும்.
என்னுடைய நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் அலுவலகத்திலே மிகவும் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறவர். அவருடையதான துணைவியாரும் வேலையிலே மிகவும் பிஸியாக இருக்கிறவர்கள். எனவே அவர்களுடைய குழந்தைகளை வீட்டிற்கு வருகிறதான போது இவர்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும்படியாக 2 குழந்தைகளுக்கும் டேப் என்று சொல்லுகிறதான அந்த பெரிய ஃபோனை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். இந்த குழந்தைகள் முழு நேரமும் அந்த ஃபோனிலே அமர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது, அதில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி முழுவதுமாக அந்த ஃபோனிலே அந்த பிள்ளைகள் காணப்பட்டார்கள். இதன் நிமித்தமாக அந்த பெற்றோருக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. அவர்கள் தங்களுடைய வேலைகளை வீட்டிலே செய்திருக்கிறார்கள், அலுவலக வேலைகளை செய்கிறார்கள், அவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறார்கள். பல வருடங்கள் ஆகிறது. இப்போது இந்த குழந்தைகள் முழுவதுமாக இந்த ஃபோன் விளையாட்டிலே அவர்கள் மூழ்கி விட்டார்கள். அதன் நிமித்தமாக ஒரு சில பாதிப்புகளும் அவருடைய சரீரத்தில் வருகிறது. அப்போது இந்த நண்பர் சந்திக்கிறதான போது சொல்லுகிறார், இவர்களுக்கு வாங்கி கொடுத்தனே என்கிறதை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். அதே போலதான் நாம் சில நேரங்களிலே தேவனுக்கு எதிராக செயல்களை செய்கிறோம், தேவனை விட்டு விலகி செல்லுகிறோம், கீழ்ப்படியாமல் போகிறோம். தேவன் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். இந்த குழந்தைகள் ஏன் பிறந்தன என்று சொல்லி அந்த தகப்பனார் வேதனைப்படவில்லை. ஏன் இந்த குழந்தைகள் இப்படி அடிமையாகி போய்விட்டார்களே, அது என் நிமித்தமாக என்கிறதான ஒரு வேதனையை அவர் அடைகிறவராக இருந்தார். அநேக நேரங்களிலே நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். தேவனை விட்டு விலகுகிறதான போது, வழி விலகி செல்லும் போது தேவனை வேதனைப்பட வைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இப்போது நான் கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் படித்ததான இந்த பகுதி உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தேவையில்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுகிறதற்கு உதவுகிறதா? என்னென்ன வழிகளிலெல்லாம் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது? அப்படி ஒருவேளை ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்தில் வர வேண்டியது அவசியம். வசனம் 8-10 வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைக்கிறதாக இருக்கிறது. வசனம் 8 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிருபை கிடைத்தது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாக இருந்தான். இதற்கு முன்பதாக இன்னொரு மனிதர் தேவனோடு சஞ்சரித்தவராக இருந்தார் என்று நாம் பார்த்தோம். யார் அது? நீங்கள் எல்லாருமே அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த பகுதியில் பார்க்கும்போது நோவா தேவனுக்கு பிரியமான வழியிலே, உத்தமமான வழியிலே, நீதியான வழியிலே காணப்படுகிறதான போது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. இப்போது நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறதான போது, தேவனோடு இணைந்திருக்கிறதான போது தேவன் இன்னும் ஒரு சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எத்தனை முறை நாம் தேவனை விட்டு விலகி சென்றிருப்போம். நமக்கு அநேக வாய்ப்புகள் கிடைக்கிறது தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதற்கு, தேவனோடு கூட வழி நடக்குகிறதற்கும், தேவனோடு கூட நடக்கிறதற்கு, நீதி உள்ளவர்களாக ஜீவிக்கிறதற்கு, உத்தமர்களாக ஜீவிக்கிறதற்கு என்று சொல்லி. ஆனால் எல்லாவற்றையுமே நாம் பயன்படுத்துகிறோமா? அல்லது நாம் வழி விலகி செல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை தேவனுக்கு உண்மை இல்லாத தன்மை காணப்படுகிறது என்று சொன்னால் எப்படி மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர முடியும்? யோசித்து பாருங்கள். அதற்கான பதிலை கண்டு கொள்ளுங்கள். அதற்கான பதிலை கண்டுபிடித்ததற்கு அப்புறமாக தேவனோடு கூட நடக்கிறதற்கான வழியை நீங்கள் கண்டுபிடித்து முன்னேறி செல்லும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 13-22 வரையிலும் வருகிறதான போது தேவன் இந்த பூமியானது சீர்கட்டு போய்கொண்டு இருக்கிறது, ஆனால் இப்படியே இருந்துவிடக் கூடாது, இன்னும் ஒரு புதிதான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நோவாவுக்கு ஒரு சில திட்டங்களை அவர் கொடுக்கிறார். வசனம் 13 சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பாருங்கள், தேவன் நேசித்து உருவாக்கினதான ஒரு பூமி, தேவன் நேசித்து உருவாக்கினதான மனுக்குலம் இப்போது மனிதனுடையதான தீய செயல்களாலும் கீழ்ப்படியாமையினாலும் பாவ செயல்களினாலும் தேவன் அவர் வேதனையினாலே சொல்லுகிறார், இவர்களுடையதான கொடுமையினால் இது பூமி நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி முழுவதுமாக அவர் அழித்து போடவில்லை. தனக்காக நிற்கிறதான ஒரு
மனிதனை அவர் பார்க்கிறார். நோவாவை கண்டு நோவாவிடத்திலே தன்னுடைய திட்டங்களை அவர் கொடுக்கிறார், தன்னுடைய செயல்பாடுகளை கொடுக்கிறார். இப்போது நோவாவிடத்தில் சொல்லுங்க, நமக்கு தெரியும் இந்த சம்பவம். ஒரு பேழையை உண்டு பண்ணு, நீயும் உன்னுடைய குடும்பமும் உள்ளே கடந்து செல்லுங்கள், எல்லா விலங்குகளிலும் பறவைகளிலும் ஜோடி ஜோடியாக நீ உள்ளாலே ஏற்று என்று சொல்லி இப்போது இந்த திட்டத்தை அவர் கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக இந்த திட்டத்தை கொடுத்து பேழையை உருவாக்கும்படியான ஒரு திட்டத்தையும் கொடுக்கிறார். அது எப்படி உருவாக்க வேண்டும், என்ன வகையிலே உருவாக்க வேண்டும், எதை வைத்து உருவாக்க வேண்டும் என்றும் தேவன் கொடுக்கிற பாருங்கள். தேவன் கொடுக்கிறதான திட்டங்களை வசனம் 14 இருந்து பார்க்கும்போது, கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டாக்கு, அதற்கு அறைகளை உண்டு பண்ணு, கீழ்பூசு, பேழையினுடைய நீளம் 300 முழமாக இருக்க வேண்டும், அகலம் 50 முழமாக இருக்க வேண்டும், உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். பேழைக்கு நீ ஜன்னலை உருவாக்கு, மேல்தட்டு கீழ்த்தட்டு என்று சொல்லி பாகங்களாக கீழறை, 2ஆம் அறை, 3ஆம் அறை என்று சொல்லி தனித்தனியாக உருவாக்கு. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். தேவன் ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இந்த திட்டத்தை நோவா கேட்டு இந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். வசனம் 22 சொல்லுகிறது பாருங்கள். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிடப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், எதற்காக தேவன் இந்த பேழையை இந்த விதமான ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தில் செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி. தேவன் நோவா இடத்துல சொல்லியிருக்கலாம், ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையிலே உன்னுடைய குடும்பம் மற்ற விதமான விலங்குகள் பறவைகள் எல்லாமே ஜோடி ஜோடியாக கடந்து வர வேண்டும் என்று மாத்திரமே சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அதை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்கிறத தெளிவான ஒரு திட்டத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதற்கு முன்பதாக ஒருவேளை ஜனங்கள் இந்த மர வேலைகள் எல்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் நோவாவுக்கு தெரியும் தேவன் மழையை அனுப்ப போகிறார், இந்த பூமியை அழிக்க போகிறார் என்று சொல்லி. ஆனால் அது எவ்வளவு நாள் எப்படி இருக்கும் என்று நோவாவுக்கு தெரியாது. எனவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக அந்த பேழை மிகவும் பலமுள்ளதாக இருக்க வேண்டும், அதற்குள் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நோவாவுடையதான கீழ்ப்படிதலை தேவன் அறிந்து கொள்ளும் வகையிலும் தேவன் ஒருவேளை இந்த விதமான காரியங்களை நோவாவுக்கு சொல்லியிருக்கலாம். இந்த பேழை தேவ பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, தேவ பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகளோடு எப்போதும் இருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அது மிகவும் மிகவும் முக்கியம். நோவாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. ஆனால் நோவா தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிறது மிகவும் தெளிவாக அவர் உணர்ந்து கொண்டவராக இருக்கிறார். எந்த அளவிற்கு இந்த தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த நோவாவை போல நீதிமான்களாகவும் உத்தமர்களாகவும் காணப்படுகிறீர்களா, அல்லது ஏதோ ஒரு விதமாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கிறதான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த 6வது அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை உருவாக்குகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விளைவுகளை உருவாக்குகிறது? நோவாவுடையதான கீழ்ப்படிதல் தேவனுடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையிலே காட்டினதாக இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனை கீழ்ப்படியும் போது அவர் அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். பாவம் தேவனை விட்டு விலக வைக்கும், பாவம் தேவனை துக்கப்படுத்தும். தேவன் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் நிறைந்தவர். இந்த மனுக்குலம் முழுவதும் அழிந்துவிடக் கூடாது என்று சொல்லி தனக்கென்று நிலை நின்றதான ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை தேவன் கண்ணோக்கி பார்த்தவராக இருக்கிறார். எனவே நாம் நீதி உள்ளதான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல்
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதன் அருமையான தேவஜனங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்? தேவனை துக்கப்படுத்துகிறத அனுபவம் காணப்படுகிறதா, அல்லது தேவனை நாம் முழுமையாக பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? இன்னைக்கு நாம் கேட்கிறதான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள், இவர்களை குறித்து நீங்கள் நினைக்கிறதான அல்லது நீங்கள் கேட்டிருக்கிறதான அதனுடையதான பதில்கள் என்னென்னவென்று ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது இன்னும் நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கும் நமக்கும் எளிதாக காணப்படும். கடைசியிலே ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஜனங்கள் பூமியை நிரப்பினார்கள், ஆனால் பொல்லாங்கினாலும் அவர்கள் நிறைத்தார்கள். அது தேவனை மனஸ்தாபப்பட வைத்தது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் தேவனை மனஸ்தாபப்பட வைக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டியது அவசியம். நான் வாழ்கிறதான உலகம் ஒரு பொல்லாங்கினால் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிலையிலும் நீங்கள் எப்படி தேவனுக்காக வாழ்கிறதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள்? தேவனுடையதான பேழை உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வருகிறது. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னால் மாத்திரமே பிறரும் இதில் பயன்பெறுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். நாம் ஜெபித்து இந்த வேத படிப்பை முடிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்ததான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் படித்து விட்டு விடுகிறவர்களாக அல்ல, அதில் நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தான சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.